சொல்லுங்க ஜோக்கர். இவரு வேற வெறி ஆயிட்டாரு. எனக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கே எனக்கு எல்லாம் பயமா இருக்கு எனக்கு. என்ன நீங்க புரிய மாட்டேங்குது. நாங்கெல்லாம் உயிர் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். போடாம எங்கெல்லாம் அப்புறம் நீங்க கன்சல்ட் பண்ண எங்களை கன்சல்ட் பண்ணாம நீங்க வந்து அவனை எவனோ ஒருத்தரை பத்தி கவலைப்பட்டுருக்கீங்க. உண்மை உழைப்பு நேர்மைன்னு உட்காந்துட்டு இருக்கோம். என்ன ஜோக்கர் ப்ரோ? நானா உண்மையா சொல்றேன், வியூவர்ஸ்க்கே நான் சொல்லிக்கிறேன் வச்சுக்க. அவங்க சொன்னாங்களே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, சிம்பிளா சொல்றேன். நாளை வந்து காலையில என்கிட்ட இல்லாத பைசா இல்ல, உங்களுக்கு தெரியும். ஆனா நான் காலைல 10 மணிக்கு போனேன்னா நைட்டு 10:30 வரைக்கும் ஹார்ட் ஒர்க் மேன். நாங்களாம் வந்தது ஏசில ஒர்க் பண்றது கிடையாது. ஒரு ரூபாயும் நான் உழைச்சு எடுத்துக்கிறது. அதை போய் ஒரு தப்பான ஆளுக்கு போகுதுன்ற போது அது எனக்கே ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இப்ப அடுத்து எனக்கு ஸ்பான்சர் யாருக்கா மிஷின் கொடுக்க எனக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. தெரியுதா? மாறியா இருக்கு. நான் ஜோக்கர் ப்ரோ என்ன மறந்துட்டீங்க? நான் தான் இருக்கனே. உங்களுக்கு பொண்ணு எனக்கு தெரியும். கேம் பிளே டிஃபரன்ஸ். ஜோக்கர் ப்ரோ நான் பிடிச்சிருவேன். ஜோக்கர் ப்ரோ நான் வந்து ரியலான ஆளுங்கன்னு நான் பிடிச்சிருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் வந்து ரியலான ஆளு பிடிக்கிறேன் கிரிட்டுன்னு. அதனால தற்காலிகமா கொடுத்த மிஷினோட சரி அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் யாருக்கும் மிஷின்ஸ் கொடுக்க மாட்டேன். மாட்டிக்கிட்டீங்களா? இதுக்குதான் தலை அடிச்சிரு. இப்ப புரியுதா உங்களுக்கு எல்லாம் எப்படி ஆப்போசிட் ஆகுறாங்கன்னு? உழைக்கிறது ஃபுல்லாவே நான் என் வேர்வை சிந்தி உழைச்சிட்டு இருக்கேன். நானு ட்ரேடிங்ல சும்மா பிசினஸ் தான் என்னோட மெயின். நானா வேர்வை சிந்தி உழைச்சு நான் யாருக்கோ கொடுத்துட்டு ஈஸியா வந்து தட்டிட்டு போறதுக்கா? ஒரு பொருளை வாங்கி 4-10 பொருளை ஒன்னா வாங்கி அதை ஒன்னா சேர்த்து அதை சேல்ஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு லாபத்தை எடுத்து திரும்பி ரொட்டேஷன் பண்ணி எவ்வளவு பெரிய வேலை பிசினஸ். அதெல்லாம் பண்ணி நாங்க இங்க லெஜிட்டா விளையாடுறவங்களை கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க வந்து ஈஸியா தட்டி தூக்கிட்டு போறதுக்காக நாங்க உழைச்சிட்டு இருக்கிறோம். சரி விடுங்க. அதான் இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இப்ப முடிச்சாச்சு. அப்புறம் என்ன? அப்புறம் நீங்க இப்ப நீங்க உங்களுக்கு நீங்க நினைச்சதுதான் நடந்துச்சு. அப்புறம் என்ன? விடுங்க பாத்துக்கலாம். ஜோக்கர் ப்ரோ இருங்க. இப்போ நீங்களும் தான் ஒரு வேலை செய்றீங்க. அந்த வேலை எல்லாமே கரெக்டா இருக்குமா? அப்படி இப்படி இருக்குதானே செய்யும். நம்ம தானே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தப்பா இருக்கிறதுலாம் தள்ளி நம்ம இது பண்ணுவோம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மிஷின்ஸ் யாருக்குமே போகாது. எனக்கு யார் மேலயுமே நம்பிக்கை கிடையாது. ஏன் மேல என்ன விட்டீங்களே? உங்களுக்கு வரும். எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆளா இருந்தாங்க. அவங்களுமே இப்ப நம்பிக்கை இல்லைன்னு போது இப்ப உங்களுக்கு மட்டும் தான் எனக்கு கொடுக்க முடியும். நீங்க அதான் சொல்றேன். நீங்க புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. நீங்க ரொம்ப வந்து அக்ரெசிவா எப்படின்னா ஜஸ்ட் லைக் தட்னு அடிக்கிறீங்களா? தவறுகள் நடக்கிறது தான். இல்ல அங்கதான் பிரச்சனையே. நீங்க வந்து என்னன்னா யோசிச்சு நிதானமா இது லெஜிட் இல்லான்னு அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அக்ரெசிவா வந்து யாரையுமே நம்பவே முடியாது இல்ல. இப்போ 7 வருஷம் 6 வருஷம் நிக்கிறோம் அப்படின்னா அவ்வளவு இருக்கு இல்ல அதுக்குள்ளார. நிக்க உங்களுக்கு இப்ப வந்து நான் மேனிபுலேட் பண்றோம். நான் வார் ஸ்பான்சர் மட்டும் தான் பண்ண போறேன். மிஷன்ஸ் கொடுக்க மாட்டேன். விளையாண்டு ஜெயிச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். பாத்தீங்களா? முடிஞ்சா ஒரு நல்ல ஸ்பான்சரை வந்து வந்துட்டீங்க. நான் ஒரு மிஷினை கொடுத்து 15,000 20 நாளா வந்து சிம்பிளா உங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன நான் டாப் சோலோ எல்லாம் இப்ப டாப் 10 அதுல போனாலும் 25,000 கொடுப்பாங்க. 5,000 தான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் 25K எல்லாம் கொடுத்துருக்கோம் சிம்பிளா. எதுக்கு ஹேக் போட்டு புஷ் பண்ணதுக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க 25,000? ஹேக் வாங்கிக்கடா தம்பி எப்படி? இவனுக்கு 50 CD மிஷின் இருந்துச்சு. சோலோ மிஷினும் கொடுத்தேன். இப்ப இதெல்லாம் நான் என்ன பண்றேன்? எவ்வளவு தெரியுமா கொடுத்தேன்? டாப் 3 போனா 25K, டாப் 20 10 அது ஒரு 10K 15K 20K 25K 30K வரைக்கும் இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றது? நான் இப்ப எல்லாமே அதெல்லாம் நான் வந்து வாருக்கு மட்டும் தான் ஸ்பான்சர் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு திறமை உள்ளவங்க வந்து ஜெயிச்சு எடுத்துட்டு போட்டோம். அவ்வளவுதான். திறமை உள்ளவங்க வருவாங்க. சரியா? நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம். நீங்க கவலையே படாதீங்க. நான் வந்து ஒருத்தருக்கு கேட்பேன் ஜோக்கர் ப்ரோ. நான் வந்து ஒருத்தருக்கு கேட்பேன் ப்ரோ ஜோக்கர் ப்ரோ இவனுக்கு ஒரு மிஷின் கொடுங்க ஜோக்கர் ப்ரோ அப்படின்னு. ஏன்னா கண்டுபிடிச்சிருவோம் இவன் டிசர்விங்கா இல்லையா, இவன் என்ன ஆளுன்னு நாங்கள் பிடிச்சிருவோம். பிடிச்சோன்னா நாங்கள் வந்து எங்களோட ஷூரிட்டி கொடுப்போம். இவன் உயிர் கொடுத்துருவான் அப்படின்னு. சில பேர் ஒன்றும் பண்ண முடியாது ஜோக்கர் பை. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க மட்டும் இதுல என்ன ஜோக்கர் பை தப்பு பண்ணீங்க? நம்பி தானே கொடுத்தீங்க. இது துரோகம் தானே நடந்துச்சு. யாரும் போய் வந்து பிசினஸ்லாம் உங்களுக்கே தெரியும் சொல்றது இல்லை. பிசினஸ்லாம் நம்பிக்கை அடிப்படையில நடக்கிறது தான் தெரியுமா? அவ்வளவுதான் சிம்பிளா.